அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது, மரணத்துக்கு முடிவுரை எழுதப்பட்டது, சிலுவையிலே மரணம் தோற்கடிக்கப்பட்டது. அனைவருக்கும் இனிய உயிர் தெழுந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ தூதன் ஆண்டவரை தேடி வந்த பெண்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? எனவே இந்த நாள்ல இயேசு உயிர் தெழுந்தார். எனவே உங்கள் நம்பிக்கை உயிர் பெற்று எழுவதாக. மரித்து போன நம்பிக்கை, மரித்து போன விசுவாசம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அது உயிர் தெழுவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவை மாத்திரம் அல்ல, உயிர்த்தெழுதலும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாள்ல சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, தேவன் சொல்லுகிறார், உனக்கு சிலுவை மட்டுமல்ல ஒரு உயிர்த்தெழுதலும் உண்டாக இருக்கிறது. உனக்கு சிலுவை மட்டுமல்ல, உனக்கு உயிர்த்தெழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். எனவே இந்த நாள்ல தேவன் தோற்று போகவில்லை. தேவகுமாரன் சோதரம் மரித்து போன நிலைமையில இருக்கவில்லை, மாறாக அவர் உயிர் தெழுந்தார். எனவே இந்த நாள்ல உன்னுடைய நம்பிக்கை உயிர்த்தெழுவதாக. உன்னுடைய காரியங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். ஆமென். எனவே பிசாசுகளும் பிசாசு கூட்டங்களும் மத குருமார்களும் சிலுவையிலே அறைந்து விட்டோம், எனவே அவருக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டோம் என்று நினைத்தார்கள். முடிவு கட்டிவிட்டோம் என்று நினைத்தார்கள். அவரும் முடிந்து போனதை போலதான் கடந்தார். அவரும் முடிந்து போனதை போல இருந்தார். லாசுவை உயிரோடு எழுப்பினவர், புயல் காற்றை ஸ்தோத்திரம் அடக்கினவர், பல அற்புதங்களை செய்தவர். இப்பொழுது பார்க்கும் பொழுது கல்லறையில அவர் உயிரற்றவராக படுத்து கிடந்தார். எனவே ஸ்தோத்திரம் பிசாசுகளும் மற்ற காரியங்களும் மத குருமார்களும் சந்தோஷப்பட்டார்கள். எனவே இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில சில நேரம் இப்படிப்பட்ட சிலுவை வரும்பொழுது சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் இன்றைக்கும் ஏங்கி கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது ஸ்தோத்திரம் சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. எனவே காற்றையும் கடலையும் அதட்டினவர் இப்பொழுது பிதாவின் சிலுவை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது மரித்து போன நிலைமையிலே கடந்து கொண்டிருக்கிறார். எனவே ஸ்தோத்திரம் மரணம் சொன்னது, பாவம் சொன்னது, பிசாசு சொன்னது, இயேசுவின் கதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொன்னது. ஆனால் அவர் அப்படியே இருக்கவில்லை, மாறாக மரித்தேன் ஆனாலும் சதா நாக்கு உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவராக அவர் உயிர் தெழுந்தார். நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த நாள்ல ஜீவனோடு இருக்கிறார். அன்பு சகோதரா, எனவே இந்த நாள்ல ஸ்தோத்திரம் உன்னுடைய விசுவாசம் ஜீவனுக்கு எதுவான விசுவாசமாய் மாறுவதாக. இயேசுவை கல்லறையில வைத்தார்கள். இயேசுவை கல்லறையில அந்த குகையில வைத்து ஒரு பெரிய கல்லை வைத்து அடைத்து வைத்தார்கள். பெரிய கல்லை வைத்து ஒரு முத்திரை அடைக்கிறத பார்க்கிறோம். ஒரு முத்திரை செய்தார்கள். எந்த முத்திரை அப்படின்னா அந்த ரோமருடைய முத்திரை. அந்த முத்திரை, அந்த சீல் வைக்கப்பட்டது. இப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த சீலை உடைக்கணும் அப்படின்னா இப்போ உணவு கட்டுப்பாட்டுத்துறை அல்லது ஏதோ ஒரு காரியத்துல சீல் வைக்கிறாங்க. அப்ப சீல் வைக்கும் பொழுது அந்த கோர்ட்டு சீல் வைக்குது, மறுபடியும் அதே கோர்ட்டு போய் தான் அந்த சீலை உடைக்க முடியும். ஆனா இங்க பார்க்கும்போது கல்லறையில அவர் உயிரோடு எழும்பக்கூடாது என்று சொல்லி அந்த காரியத்துல சீல் வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த சீல் உடைக்கப்படுகிறத பார்க்கிறோம். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில பல காரியத்துல இது முடிவுரை, இனி வாய்ப்பு இல்லை என்று சொல்லி பிசாசுகள் சீல் வைத்திருக்கலாம். ஆனால் வசனம் வார்த்தை சொல்லுகிறது அது முடிவுரை அல்ல, அது துவக்க உரையாக ஆண்டவர் மாற்றுகிறார். வாசிக்கிற லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது, அவர் உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மரித்தோருக்கு தெழுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளால மனுஷ கையிலே ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறியப்படவும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவூர்கள் என்றார். தேவ தூதன் இப்போது நினைப்பூட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாயிற்று. ஆமா, தேவ தூதன் மூலமாய் தேவன் பேசுகிறார். ஏனென்றால் இவர்கள் பயந்து போனார்கள். இவருடைய விசுவாசம் இப்பொழுது பார்க்கும் பொழுது, இயேசு மரணத்தை தழுவும் பொழுது, அவர் மரணத்தில் இருக்கும் பொழுது இவருடைய விசுவாசத்துக்குள்ளாக ஒரு பயம் கலந்து விட்டது. இவர்கள் சீசர்கள் ஸ்தோத்திரம் அவிசுவாசம் உள்ளவர்களாக ஓடினார்கள். எனவே இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் விசுவாசம் அது ஒரு பயம் கலக்கும் பொழுது விசுவாசத்தை தொலைத்து விடுகிறோம். ஆமா, தொலைத்து விடுகிறோம். சீசர்கள் அவரை விட்டு ஓடினார்கள். கல்லறையில் மூடப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்பி இருந்த அந்த காரியங்கள் அவமாய் போனது. இப்போ ஓடிக்கொண்டே இருந்தார்கள். எனவே ஆண்டவர் இப்போ நற்செய்தியை தேவ தூதன் மூலமாய் பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். எனவே தேவ தூதன் இயேசுவினுடைய அந்த சரீரத்தை தேடி வந்த பெண்களுக்கு, அந்த சரீரத்திலே வாசனை திரவியம் பூச வேண்டும் என்று வந்த பெண்களுக்கு, யார் இந்த பெரிய கல்லை தள்ளுவான் என்று சொல்லிக் கொண்டிருந்த வந்த பெண்களுக்கு தேவ தூதனை வைத்து ஒரு தூது சொல்லுகிறார், ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை என்றால், அவர் பாடுபடத்தான் வந்தார். அவர் பாடுபடவும்
அவர் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளிலே எழுந்திருக்க போகிறார் என்று சொன்னதை நினைவுகூருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார்கள். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள். தேவன் சொன்ன வாக்கு தத்துவங்களை நினைவு கூறுங்கள். தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அந்த பெரிய திட்டங்களை நினைவு கூறுங்கள். நினைவு கூர்ந்து இப்பொழுது செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே அவர் சொன்னாரு, தேவதூதன் சொல்றாரு, நினைவு கூறுங்கள். ஆமா, அப்பொழுது அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப கலிலேயாவில் இருக்கும் பொழுது இந்த காரியத்தை எல்லாம் சொல்றாரு. அவர் கலிலேயாவில் இருந்த காலத்துல இதை சொன்னாரே, அதை நினைவு என்று தேவதூதர் சொல்லும் பொழுது இவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நினைவு கூர்ந்து, ஆமா, இப்ப எங்க போறாருன்னா மறுபடியும் கலிலேயாவுக்கு தான் போறார். ஆமா, கலிலேயாவில் இருக்கும் பொழுது அந்த கதையை சொல்லிக் கொண்டிருந்தார். இப்பொழுது உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னாரே, இப்ப கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போது அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். லூக்கா 24 வாசிக்கும் பொழுது இவைகளை அப்போஸ்தலருக்கும் சொல்ல வர்றாங்க. இவருடைய வார்த்தைகளை அவர்கள் வீண் பேச்சாக தோன்றதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறிடத்துல ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சிலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனார். இப்ப ஆச்சரியப்படுகிறார், ஆனால் விசுவாசிக்கவில்லை. ஆச்சரியம். ஆமா, சரீரத்தை காணவில்லை. ஆமா, மூடி இருக்கக்கூடிய கல்லறை இப்ப திறந்திருக்கிறது. ஆமா, இன்றைக்கும் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது, அது கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே. அப்ப மூடி இருக்கக்கூடிய கல்லறை, கவர்மெண்டால் சீல் வைக்கப்பட்டிருந்த கல்லறை, முத்திரை வைக்கப்பட்ட கல்லறை, இப்போது அந்த முத்திரை அந்த கல்லறைக்கு ஒரு முடிவுரை எழுதப்பட்டு விட்டாயிற்று. அது திறக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாருடைய விசுவாசிக்கவில்லை பிரியமானவர்களே. எனவே இந்த கால வேளையில சில சம்பவங்கள் வாழ்க்கையில ஆச்சரியத்தை உண்டு பண்ணலாம், ஆச்சரியத்தை பிரமிப்பை உண்டு பண்ணலாம். ஆனால் அதை பார்த்து விட்டு எப்போதும் போல சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை. அந்த ஆச்சரியமான அந்த காரியத்தை நம்பி மறுபடியும் விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே அவர்கள் பார்க்கும்போது இவர்கள் சொல்லுகிறார்கள், வந்து அந்த பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, யாரெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர்கள் இயேசுவின் சரீரத்தை தேடி போனவர்கள், சரீரம் கிடைக்கவில்லை, மாறாக அவர் உயிர் தெழுந்தார், இப்போ அவர் உங்களுக்கு முன்பாகவே கலிலேயாவுக்கு போய்கொண்டிருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்கிற காரியத்தை நினைவுறு என்று சொல்லுகிறார். அவர் பாடுபட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவைக்கு போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நினைவுறு என்று சொல்லுகிறார். நினைவு கூர்ந்த பின்பாக ஆனால் இதை சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். இப்பொழுது பார்க்கும்போது அப்போஸ்தலருக்கு சொல்லும் பொழுது, சீசர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் நம்பவில்லை. வீண் பேச்சாக அவர்களுக்கு தோன்றினது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல இவர்களும் இயேசு இனி உயிர்த்தெழ போகுவதில்லை என்று ஆணித்தரமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இயேசு இனி உயிர்த்தெழ போகுவதில்லை. எனவே இந்த காலை வரையில என் வாழ்க்கையில இனி உயிர்த்தெழுதல் இல்லை, என் நம்பிக்கை அவ்வளவுதான் பிரதர், என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த நாள்ல ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன். அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை உயிர்த்தெழ வைக்க போகிறார். அது மரித்து போன காரியம் அல்ல, அது மீண்டும் 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 எழும்பக்கூடிய காரியமாக அமைய போகிறது. எனவே சோர்ந்து போக வேண்டாம். எனவே அதை நினைவு கூறுங்கள். தேவன் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார், இந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள். இன்னொரு இடத்துல வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது, உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இப்ப பார்க்கும்போது சீசர்கள் நம்பவில்லை, அப்போஸ்தலர் நம்பவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பவில்லை, நம்பாமல் இருந்தார்கள். இப்பொழுது பார்க்கும்போது அந்த இருதய கடினத்தை கடிந்து கொண்டார். அவிசுவாசத்தை குறித்து அவர் இருந்த காரியத்தை கடிந்து கொண்டார். இப்ப கடிந்து கொண்டு நேர் வழியாக நடத்துகிறார். இந்த கால வேளையில அவிசுவாசமான அந்த இருதயம், எகிப்துக்குள்ளே இருந்துட்டோம், கானானுக்குள் போகிறோம், ஆனா கானானுக்குள்ளாக நினைவு வரவே இல்லை. மறுபடியும் அடிமைத்தனத்தின் நினைவு, மறுபடியும் எகிப்தினுடைய காரியங்கள், மறுபடியும் பாவ சிந்தனைகள், இதெல்லாம் வரும் பொழுது கானானை, அழகிய கானானை ரசிப்பதற்கு பதிலாக அலங்கோலமான எகிப்து உள்ளத்திற்கு கடந்து கொண்டிருக்கிறது. இங்க பார்க்கும் பொழுது மரணத்திலிருந்து யாரும் உயிர் தளவில்லை. ஆனால் இயேசு உயிர் தழுவார் என்கிற நம்பிக்கை சிறு துளி அளவு கூட யாருக்கு இல்லை, சீசர்களுக்கு இல்லை. ஆமா, லாசரு உயிரோடு எழுப்பினார், அதை நேராக பார்த்தவர்கள்
இப்ப பார்க்கும் பொழுது துளி அளவு கூட நம்பிக்கை இல்லை. இந்த நாள்ல துளி அளவு கூட நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய அருமையான சகோதரா சகோதரியே, உடைய பிசினஸ் மறுபடியுமாய் துளிர்க்கும் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். நம்முடைய ஊழியங்கள் துளிர்க்கும் என்று தேவன் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். நம்முடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் என்று தேவன் பேசுகிறார். எனவே இந்த நாள்ல உயிர் தெழுதல் நடந்தாயிற்று. உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று. அவர் உயிரோடு இருக்கிறார். எனவே இந்த நாள்ல சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்கள். இப்ப அவிசுவாசத்தை குறித்து என்ன செய்யறாரு? அவர் கடிந்து கொள்றதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுல நான் வாசிக்க விரும்புகிறேன். அதுல சொல்லும் பொழுது மார்க் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நம்ம விடயத்தை கண்டுபிடிக்கலாம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்திலே உட்கார்ந்து ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இங்கே சொல்லும் பொழுது இன்னொரு மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் 4 பேரும் 4 சுவிசேஷம் புத்தகமும் 4 ஆசிரியர்களும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து 4 விதமாக ஒரு அழகாக வடிவமைத்ததை பார்க்கிறோம். அப்ப மார்க்கு சொல்லும் போது அவர் இன்னும் மிக எளிமையாக ஷார்ட்டா கொண்டு போறாரு. என்ன கொண்டு போறாருன்னா, அந்த ஒரு வாலிபனை கண்டார்கள். அந்த வாலிபன் இதோ அவர் வைத்த இடம், இந்த இடம் தான் அவர் வைத்த இடம். இந்த இடத்துல தான் அவர் வைக்கப்பட்டிருந்த இடம். ஆனா இவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, அந்த தூதனை பார்க்கும் போது இவருக்கு ஒரு பயம் வருது. அந்த தூதனை பார்க்கும் போது ஒரு நடுக்கம் வருகிறது. அதை வாசிக்கிறேன். பயப்படாதீர்கள் சொல்றாரு. அப்ப 7ஆம் வசனம் மார்க் 16:7 நீங்கள் அவருடைய சீசரிடத்துக்கும் பேதுருவிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இப்ப தூதன் இந்த இடத்துல அதே தூதன் தான். ஏற்கனவே கலிலியாவில் அவர் சொன்னாரே, அதை நம்ம வாசிக்கிறோம் லூக்கால, அதை நினைவூர்கள் என்று சொன்னாரே. இப்ப இந்த தூதன் சொல்றாரு, உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், எனவே பேதுருவை வர சொல்லுங்கள், சீசர்களை வர சொல்லுங்கள். அவர் எங்க குறித்தாரோ அந்த குறித்த இடம் ஒலிவமலை, எந்த இடத்தை குறித்தாரோ அந்த இடத்துக்கு வாருங்கள் என்று ஒரு அழைப்பு செய்தியை தேவ தூதன் அனுப்புகிறத பார்க்கிறோம். ஏன்னா பேதுரு பின்மாற்றமா இருந்ததுனால, பேதுரு தேவனை மறுதளித்ததுனால, பேதுரு வரக்கூடாத சூழ்நிலை உண்டாயிடக்கூடாது என்கிறதுக்காக என்ன பண்ற, ஜாக்கிரதையாக தேவ தூதன் அந்த வார்த்தையை சொல்கிறார், பேதுருவுக்கும் அறிவியுங்கள். ஏனென்றால் பின்னாட்கள்ல பேதுருவை கொண்டுதான் மாபெரும் ஒரு புரட்சி செய்ய போகிறார். இயேசு செய்த அதே புரட்சி, அந்த புரட்சி, அந்த ஆன்மீக புரட்சி, அந்த புரட்சியை யார் செய்ய போறார்? பேதுரு செய்ய போகிறார். எனவே பேதுருவை வலியுறுத்தி சொல்றதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில தேவன் தேடுகிற பேதுரு நீங்க தான் சகோதரியே, தேவன் தேடுகிற பேதுரு நீங்க தான் சகோதரா. எனவே ஒருவேளை பின்மாற்றமாக இருந்தால் மறுபடியும் முன்மாற்றத்துக்கு நேராக வரும்படியா தேவன் விரும்புகிறார். பாவம் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதோ, இந்த உயிர்த்தெழுதலிருந்து இந்த பாவத்தை விட்டுருவோம். அந்த ஈஸ்டர் பண்டிகையிலிருந்து தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை செய்வோம், தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு விடுவோம். கர்த்தர் நாள் நம்மை நடத்துவாராக. தேவன் எதெல்லாம் என் குடும்பத்துல செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்வோம். தேவன் எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காரியத்தை சொன்னாரோ, அது நண்பர்களாக இருக்கலாம், அது சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், சில காரியங்களாக இருக்கலாம். உங்களுக்கு டயம் எதில் அதிகமாய் போகிறதோ அந்த காரியங்களாக இருக்கலாம். எதை தேவன் விட சொன்னாரோ அதை விடுவோம். தேவன் எதை செய்ய சொன்னாரோ அது இந்த ஈஸ்டர் பண்டிகையில, உயிர்த்தெழுந்த நாள் பண்டிகையிலிருந்து நாம் சரியாக கடைபிடிப்போம். கர்த்தர் இன்னும் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்ப பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியினால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடினாலே ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வழியில யார்ட்டையும் பேசல, அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் தேவதூதரை பார்த்தார்கள், அது சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டார்கள். இப்பொழுது பயமும் திகிலும் அவர்களை பிடித்து கொண்டதுனால தேவதூதனுடைய காட்சி, அது பயங்கரமான காட்சி, பெரிய காட்சி, அற்புதமான காட்சியை பார்த்த உடனே அவர்கள் பேச்சு வரல, மூச்சு வரல, ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஓடிக்கொண்டு போய் எங்க சொல்றாங்கன்னா, அவர்களும் சீசர்களிடத்துல சொல்லுகிறார்கள். சீசர்களிடத்துல சொல்லும் பொழுது வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில இங்கு இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இதை யோவான்ல வாசிக்கிறோம். அவர் தரிசனமாக அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்ததை அவரிடத்திலே போய் அந்த செய்தியை அறிவித்தால், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவளுக்கு கேட்ட பொழுது நம்பவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார், மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார். அதுக்கப்புறம் எம்மாவூர் சீசருக்கு காணப்பட்டார். அதை லூக்கால வாசிக்கிறோம். அப்ப எம்மாவூர் சீசர் வழியிலே 2 பேர் பேசி கொண்டு போகிறார்கள். பேசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவரோடு கேள்வி கேட்கிறார். அதெல்லாம் நம்ம அதுல பாக்குறோம்.
பார்க்கும்போது நடந்த சம்பவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். இவர்கள் இயேசுவை வருந்தி கூப்பிடுகிறார்கள். கூப்பிடும் பொழுது இவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போனவர்கள் மறுபடியும் இயேசு பேசும் பொழுது அந்த ஒரு வல்லமை அவருக்குள்ளே கிளம்புகிறது, தீப்பலமாய் கிளம்புகிறது. அவர்கள் உள்ளம் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது மறுபடியும் இரவே எங்க போகிறார்னா எம்மாவூர்ல இருந்து மறுபடியும் எருசலேமுக்கு நேராக போகிறார்கள். போய் இயேசு உயிர் தெழுந்தார் என்று அது சத்தம் விட்டு சொன்னார்கள். ஆனாலும் சீசர்கள் சில பேர் நம்பவில்லை. இந்த காலை வேளையில உங்கள் நம்பிக்கையை எல்லாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, நீங்க சரியானவர்கள்ங்கிற அதை சொன்னாலும் சில பேர் நம்பலைன்னா அதுக்கு நீங்க காரணம் கிடையாது பிரதர். சோர்ந்து போகாதீங்க. ஆமா, நீங்க பல நேரம் நீங்க ஆமா நீங்க நல்லவேங்கிறத நீங்க பிரயாசப்பட்டு முயற்சி செய்து கொண்டு இருக்க வேண்டாம். அதை நிரூபிக்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அடுத்த நகருக்குள்ளாக அடுத்த காரியத்துக்குள்ளாக நீங்க கடந்து போங்க. நேரங்களும் காலங்களும் வரும்பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் பொழுது அந்த அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்பு மேல போய் குற்றச்சாட்டு வந்தது. ஆனால் கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்று மக்கள் பார்வோன் பார்த்த பொழுது இப்பொழுது நிச்சயமாக போத்திபார் மனைவி வெட்கப்பட்டிருக்கோம். போத்திபாருடைய மனைவி வெட்கப்பட்டிருக்கோம். எனவே இந்த நாள்ல ஸ்தோத்திரம், உங்களுக்கு விரோதமாக அநேக போத்திபார் எழும்பியிருக்கலாம், அநேக போத்திபார் மனைவிகள் எழும்பியிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழும்பியிருக்கலாம். ஆனாலும் ஸ்தோத்திரம், சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய நியாயங்களை கர்த்தர் பட்டப்பகலை போல அவர் வெளியே கொண்டு வருவார். அவர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார் பிரதர், நிச்சயமாய் உங்களை நடத்துவார். அருமையான சகோதரியே, இப்ப 11 பேரும் 11 பேர்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறார். 12வது ஆள் எங்க கேட்கக்கூடாது. ஆமா, யூதாஸ் போய் சேர்ந்துட்டார். இப்ப 11 பேருடைய இருதயம் கடினமாக இருந்தது. 11 பேருடைய இருதயம் அவிசுவாசத்தால் நிறைந்திருந்தது. 11 இருதயம் இயேசு உயிர்த்தெழ வாய்ப்பே இல்லை என்று சொன்னது. இயேசுவே பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க நம்பவே இல்லை. ஏன்னா இது பழைய எகிப்தை குறிக்கிறது, பழைய இருள் சக்தியை குறிக்கிறது. இருள் உண்மையிலே ஜெயித்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். உண்மையிலே மத குருமார்கள் ஜெயித்து கொண்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் பார்வோனுக்கு முன்பாக மோசே அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பை உயர்த்தி வைத்திருந்தார். இந்த நாள்ல அந்த சக்திகளுக்கு முன்பாக ஸ்தோத்திர சிலுவையில அவர் தோற்கடிக்கப்படவில்லை. சிலுவையிலே அவர் உயிர் தெழுந்தார். சிலுவையில ஸ்தோத்திரம் அவர் ஜெயிக்கப்பட்ட நாள் இன்று. பிரைஸ் காட். அது இன்னொரு இடத்துல வாசிக்க விரும்புகிறேன். அதிலே மத்தேயு புத்தகத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6ல வாசிக்கும் பொழுது அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இங்கேயும் தேவதூதனுடைய அதே காட்சி தான், ஒரே காட்சி தான், ஒரே சீன் தான். அது வேறு விதமாக நமக்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரே டைரக்ட் தான், ஆனா வேறு விதமாய் படத்தை எடுப்பது போல, ஒவ்வொரு படத்தை வித்தியாசமா எடுப்பது போல ஒரே தேவதூதன் தான், ஒரே கூட்டம் தான், ஆனால் செய்திகள் வேறு விதமாய் கடத்தப்படுகிறது. அது அற்புதமாய் தேவ ஆவியான நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அப்ப தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஏற்கனவே ஆல்ரெடி பேசியிருக்காரு, நான் உயிர் தெழுவேன் சொன்னாரு. அதை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தால் சீக்கிரமாய் போய், குயிக்கா போங்க, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆமா, கலிலேயாவிலே ஸ்டே பண்ண விரும்புகிறார். ஆமா, கலிலேயா கடல்ல தான், அந்த கடல் ஓரமாக அவர் எப்போதும் நடக்க விரும்புகிறார். ஆமா, அங்கதான் வாக்கிங் போக விரும்புகிறார். அங்கதான் இன்னும் மினிஸ்ட்ரியை சூப்பரா கொண்டு போகிறார். அப்ப எப்போதும் கலிலேயாவில தான் அந்த மார்னிங்லயும் ஈவினிங்லயும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றார். இப்ப பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக சீக்கிரமா கலிலேயாவுக்கு போகுதா. எனவே இந்த நாள்ல ஸ்தோத்திரம், கலிலேயாவில இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார். அதை நம்ம லூக்கால வாசிச்சோம். கலிலேயாவில் சொன்ன வார்த்தை நினைவூர்கள் என்று தேவதூதன் சொன்னா. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறா. இந்த காலை வேளையில ஆமா, உங்களுக்கு முன்னே கர்த்தர் போகிறா. ஆமா, உங்கள் முன்னே அவர் சமூகம் போய் கொண்டிருக்கிறது. என் சமூகம் உனக்கு முன்னே போகும் என்று சொன்னாரே. எனவே அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாய் போய் கொண்டிருக்கிறது. பயப்படாதிருங்கள், அஞ்சாதிருங்கள். இந்த நாளை எப்படி கொண்டு போவேன், இந்த ஆண்டுகளை எப்படி கொண்டு போவேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் இந்த நாள்ல உங்கள் மேல வைத்திருக்க திட்டம் அது பெரிதாக இருக்கிறது. அந்த திட்டம் பெரிதாக இருக்கிறது. அந்த திட்டத்தை ஒருவனும் ஒரு காலும் சீர்குலைப்பதில்லை. மாறாக கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அதை நிலைநிறுத்தி உங்களை வலுவாதபடி காத்துக்கொண்டு நடத்த அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அது சொல்லும் பொழுது அவருக்கு இதை சொன்ன உடனே அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் மகா சந்தோஷம். ஒரு பக்கம் இயேசு உயிர் தெழுந்தார் என்கிற ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருச்சு, மகா சந்தோஷம். ஒரு பக்கம் தேவதூதனை பார்த்து ஒரு பயம், ஒரு ஆவியை பார்த்து அது பயம்.
ஏன்னா தேவதூதர்கள் ஸ்பிரிட்ல இருக்காங்க. ஆமா, அவர்கள் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்காங்க, ஸ்பிரிச்சுவல்ல இருக்காங்க. பிசாசுகளும் ஆவிக்குரிய அந்த உலகத்துல இருக்கு, ஸ்பிரிச்சுவல்ல தான் இருக்கு. இப்ப அதை பார்த்த பொழுது அவருக்கு என்ன செய்யுதுன்னா சந்தோஷம். அவரை பார்த்து, தூதரை பார்த்து விட்டோம், ஒரு பயம். ஆனா உயிர் தெழுந்தார் இயேசு, அது ஒரு மகா சந்தோஷம். இந்த காலை வேளையில மகா சந்தோஷம் உங்களுக்கு உண்டாவதாக. காரணம் என்னவென்றால் இயேசு உயிர் தெழுந்தார் பிரதர். காரணம் என்னவென்றால் இயேசு உயிர் தெழுந்தார் சகோதரியே. எனவே அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்கள் சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இங்கே அவர் சொல்றாரு, ஆமா என் சகோதரருக்கு சொல்லுங்க. வழியிலே பார்க்கிறார் பிரதர், வழியிலே பார்த்து வாழ்க அப்படிங்கிறார். ஆமா, வாழ்கிறார். நம்ம தலைவர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்துல எல்லா தலைவர்களையும் பார்த்து வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுதான் அவருக்கு எதிர்பட்டு வாழ்க என்கிற வார்த்தையை சொல்றதை பார்க்கிறோம். எனவே நீங்கள் வாழும்படி தேவன் விரும்புகிறார். உங்கள் குடும்பம் வழியாக வாழும்படி விரும்புகிறார். வாழ்க வளமுடன் அப்படின்றாங்கல்ல, வாழ்க வளமுடன். எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாழ்க. ஆமா, நீங்க வாழ்க பிரதர், நீங்க வாழ்க. ஆமா, நீங்க ஒளிக அல்ல, வாழ்க, நீங்க வாழ்க. இயேசு அந்த வார்த்தையை சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். வாழ்க. அவர் எதிர்பட்டு கொண்டு போறார். ஏன்னா பயத்தோட போயிடுறாங்க. பிள்ளைகள் பயத்தோடு போய் கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் நடுக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் ஒரு அச்சத்தோடு போய் கொண்டிருக்கிறது, ஒரு பயம் கலந்த சந்தோஷத்தோடு பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்ன உடனே இவரே எதிர்பட்டு வாழ்க என்று சொல்லி அவர்களை மீட் பண்ணதை பார்க்கிறோம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு எதிர்பட்டு வர்றாரு பிரதர். ஆமா, இதுவரைக்கும் சூழ்நிலைகள் உங்களை மிரட்டி கொண்டிருந்தது, பயமுறுத்தி கொண்டிருந்தது. இதுவரைக்கும் சூழ்நிலை வேறு விதமாய் உங்களை காயப்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இயேசு தாமே இதெல்லாம் உங்களுக்கு எதிர்கொண்டு வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் காலி செய்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து சொல்றாரு வாழ்கைங்கிற சொல்றாரு. ஆமென். எனவே அவர் மரித்து போகவில்லை. மரித்தேன் ஆனாலும் சதா நான் உயிரோடு இருக்கு என்று சொன்னவர், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர். எனவே இந்த நாள் அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க சந்தோஷமாயிருங்க. உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. மறுபடியும் நம்பிக்கைக்குள்ளாக நீங்க முன்னாடி வாங்க. எதை விட சொன்னாலும் அதை விடுங்க, எதை சேர்க்க சொன்னாலும் அதை சேருங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, எதெல்லாம் தேவைப்படுகிறதோ, எதெல்லாம் அவர்கள் விரும்புகிறார்களோ அதை நீ கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளும் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அதை ஆசீர்வாதமான சூழ்நிலைக்கு நேராக கொண்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை நீ எழுதுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தெல்லாம் பிசாசுகள் உலக மனிதர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில முடிவுரை எழுதி வைத்திருக்கிறார்களோ கர்த்தர் அதுல முன்னுரை எழுதும்படியாக, அதுல துவக்க உரை எழுதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவையை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.